உலகெங்கும் வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேச ராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். 7.5 சனி ஆரம்பமாயிருச்சே, ஐயோ என்று பயப்பட வேண்டாம். 7.5 சனியில் 2.5 வருடமாக 3 பாகமாக பிரிகிறது. விரயச்சனி 2.5 வருடம், ஜென்மச்சனி 2.5 வருடம், பாதச்சனி 2.5 வருடம். உங்களுடைய 12ஆம் இடம் என்பது தூக்கஸ்தானம், அயனஸ்தானம், விரயஸ்தானம். தற்போது சனி பகவான் கும்பராசியில் உள்ளார். இந்த வருடம் 2025 மார்ச் 29ஆம் தேதிக்கு மேல் சனி பகவான் மீன ராசிக்கு இடம்பெறுகிறார். மேச ராசிக்காரர்களுக்கு 7 நாட்டு சனியில் விரயச்சனி தொடங்குகிறது. இதனால் பெரிய பாதிப்பு வருமா என்றால் நிச்சயம் பெரிய பாதிப்பு இருக்காது. வியாபாரங்கள் நல்லபடியாக நடக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கும் நல்லதே நடக்கும். நிதி பிரச்சனை, பணம் பற்றாக்குறை ஏற்படுமா என்றால் நிச்சயம் பணம் பற்றாக்குறை ஏற்படாது. ஆனால் 12ஆம் இடம் என்பது ஒருவருடைய தூக்கஸ்தானம். 12ஆம் இடத்தில் சனி பகவான் இடம்பெறும் பொழுது தூக்க நிலை கெடும். தூங்கும் போதே பாதியில் எழுந்து உட்கார்ந்து திடுக்கு திடுக்கு என்று ஒரு பயமான உணர்வுகள் தோன்றும். கனவுகள், பல தொந்தரவான கனவுகள் எல்லாம் வரும். இந்த 7.5 சனி தொடக்கத்தில் ஏதோ இனம் புரியாத ஒரு பயம் குடிக்கொள்ளும். நல்லா தொழில் செஞ்சுட்டு இருப்பீங்க, ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும் செஞ்சுட்டு இருப்பீங்க. திடீரென்று உங்களுக்கு அதுக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படும். ஒரு திடீரென்று மனச்சோர்வு ஏற்படும். ஏதாவது ஒரு சின்ன விஷயம் திடுக்கிட்டால் அதை பொறுத்து கொள்ளாமல் மனம் பயப்படும். அவ்வளவுதானே தவிர நீங்கள் துணிந்து செயல்பட்டால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இந்த 12ஆம் இடம் என்பது படுக்கை அறையை குறிக்கும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் ஏற்படும், வாக்குவாதங்கள் ஏற்படும். சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு போகும்போதும் அதே நிலைதான் ஏற்படும். சனி பகவான் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுதும் இதே நிலைதான் ஏற்படும். ஏனென்றால் மனசை பாதிக்கக்கூடிய நிலைகளை ஏற்படுத்துவார் இந்த சனி பகவான். இந்த காலகட்டத்தில் தூங்கி எழுந்தவுடன் ஒரு சிறிய தியானம் செய்தால் மனம் கட்டுக்குள் வரும். அப்படியே ஒரு சிறு உடற்பயிற்சியும் ஒரு சூரிய நமஸ்காரமும் அவரவர் மதப்படி இறை வணக்கம், தொழுகுதல், பிரார்த்தனை என ஒரு 5 நிமிடமோ அல்லது அரை மணி நேரமோ நீங்கள் ஒதுக்கினால் மன சோர்வு அடையாமல் எப்பொழுதும் அன்றைய நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பீர்கள். இந்த விரயச்சனியால் தொழில் பாதிக்காது, வியாபாரம் பாதிக்காது. உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இல்லாமல் பணம் சரளமாக புழங்கும். மேசராசிக்கு விரயச்சனி 12ஆம் இடம் என்பதால் மனம் அழுத்தம் ஏற்படும். அந்த மனம் அழுத்தம் வராமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். மன அழுத்தம் இல்லாமல் எப்படி காப்பாற்றிக் கொள்வது என்றால் அதற்குத்தான் ஒரு தாரக மந்திரம் இருக்கிறது. சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படும் பொழுது, அதாவது மன டிப்ரெஷன் ஏற்படும் போது தனிமையில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அது மிகப்பெரிய தவறாகும். எப்பொழுதுமே மன அழுத்தம் ஏற்படும் பொழுது, தனிமையை விரும்பும் பொழுது இன்னும் ஆழமாகத்தான் அந்த டிப்ரெஷன் உருவாகும். இந்த மாதிரி காலகட்டத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் மனமிட்டு பேச வேண்டும். முக்கியமாக கணவன் மனைவிடம், இன்னும் குறிப்பாக தாய் தந்தையரிடம். மேசராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசியாகும். இந்த ராசியில் 5ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய இடமாகும். இந்த ராசிக்கு 4ஆம் இடம் கடகராசி, சந்திரன் ஆட்சி செய்யும் இடம். ஆக தாயையும் தந்தையும் நீங்கள் தினமும் வணங்கி வந்தால் மிகப்பெரிய மோட்சம் கிடைப்பதோடு நீங்க மன டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வருவீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அவர்களிடம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணீர்கள் என்றால் உங்களுடைய டிப்ரெஷனுக்கு நல்ல ஆறுதலை, சொல்யூஷனையும் அவர்கள் கொடுப்பார்கள். இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்க பாசிட்டிவான எண்ணங்களை உங்களுக்குள்ள வளர்த்திக் கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். மகிழ்ச்சி என்பது ஏதோ ஒரு கடையில், மளிகை கடையில் விற்பதல்ல. நாம் எதை எப்படி எடுத்துக்கொள்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போலதான் அந்த மன மகிழ்ச்சி உருவாகும். இதற்கு சரியான ஒரு பரிகாரம் இருக்கிறது. படிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு பேனாவாவது நீங்க வாங்கி கொடுக்க வேண்டும். உங்களுக்கு வசதி இல்லை என்றாலும் ஒரு சிறிய உதவியா செய்ய வேண்டும். உங்களுக்கு வசதி இருந்தால் ஒரு குழந்தையின் படிப்பையே நீங்கள் தத்தெடுத்துக் கொள்ள வேண்டும். இந்த விரய செலவு, ஏழை எளிய ஒரு குழந்தையை நீங்கள் தத்தெடுத்து விட்டால் உங்களுக்கு அத்தனையும் விரயமாகாமல் சுப செலவாக மாறும். இன்னும் அதிகமாக நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும், ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்றால் இந்த காலகட்டத்தில் புதிய தொழிலை நீங்கள் தொடங்கக்கூடாது. ஆனால் இன்வெஸ்ட் செய்ய வேண்டுமே, என்ன செய்ய வேண்டியது என்று நீங்கள் யோசிக்க வேண்டியிருந்தால் தங்கத்தில் நீங்கள் முதலீடு செய்யலாம். உங்களுக்கு போதுமான வசதிக்கு தகுந்த மாதிரி தங்கத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். இன்னும் சிலர் நிலத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் கையில் நீங்கள் பணம் வைத்திருக்க கூடாது. நீங்க குடியிருக்கும் அக்கம் பக்கத்துல தொலைவை பாருங்கள். உங்களை விட ரொம்ப ஏழ்மையாக இருப்பார்கள். அவர்களுக்கு, அவர்களின் குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்கு ஏதாவது நீங்கள் முடிந்த அளவுக்கு உதவி செய்யுங்கள்.
ஆக தானம் தர்மம் தான் இந்த காலத்தில் உங்களுடைய விரயத்தை தடுக்கும். சனி பகவானுக்கு பிடித்ததே தானம் தர்மம் தான். சனி பகவான் ஒரு நேர்மை கிரகம். யாரெல்லாம் நேர்மையாக நடந்து கொள்கிறார்களோ இந்த 7 சனி வரும்போது அவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகளை அள்ளித்தரும். யாரெல்லாம் வாழும்போது தனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் போது ரொம்ப கஞ்சத்தனமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது விரயச்சனியாக மாறும். ஊரை அடித்து யாரெல்லாம் உலை வைத்திருந்தார்களோ அவர்கள் உலையெல்லாம் காயக்கூடிய நேரம் இது. மனசாட்சிப்படி நேர்மையாக நடந்து கொண்டிருந்தார்களோ இப்போது நேர்மையாகத்தான் இருக்கிறேன், எனக்கு சோதனை வருகிறது என்று சிலர் புலம்பலாம். இப்பொழுது நேர்மையா இருப்பதை விட முன்கூட்டியே நேர்மையாக வாழ்ந்திருக்கணும். முற்பகலில் செய்வது பிற்பகலில் விளையும் என்பது பொதுவாக சனி பகவான் ஜென்மராசிக்கு ஒரு சுற்று வருகிறதுக்கு சரியாக 27.5 வருடம் ஆகும். 27.5 வருடம் கழித்து 2.5 வருடம், மொத்தம் 30 வருடம். அந்த 2.5 வருடத்தில் ஜென்மச்சனியில் வரும் பொழுது அந்த 27.5 வருடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொண்டிருந்தீர்களோ அதற்கு உண்டான சன்மானத்தை ஜென்மச்சனியாக வரும் பொழுது இதே ஜென்மச்சனியில் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக்கும். அதே ஜென்மச்சனியில் எல்லாத்தையும் இழந்து நடுத்தருவில் நிற்க வைக்கும் இந்த சனி பகவான். அதனால தான் யாராக இருந்தாலும் வாழும் போதே இந்த உடலுக்காக மட்டும் வாழாதீர்கள். உங்களுக்குள் ஒரு உயிர் இருக்கிறது, அந்த உயிருக்கு மறுபிறப்பு இருக்கிறது என்பதை நினைத்து அனைவருக்கும் சகஜமாக சரிசமமா பங்கிட்டு கொடுக்கவில்லை என்றாலும் ஒரு சில விஷயங்களை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். பஞ்சபாண்டவர்களுக்காக கண்ணன் துரியோதனனிடம் பஞ்சபாண்டவர்களுக்காக சில இடங்களை விட்டு கொடுக்க கேட்பார். அது கொடுக்காதனால தான் அந்த போர் நடக்கும். அந்த மாதிரி ஒரு சக மனிதர் வாழ்க்கையில் மற்றவர்களையும் நம்ம நினைத்து பார்த்து வாழ்ந்தோம் என்றால் இந்த ஜென்மச்சனியில் நமக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இந்த சனி பகவான். யாரெல்லாம் இறுக்கி பிடித்து இருக மனதோடு வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த ஜென்மச்சனியில் வெற்றி செஞ்சிடும். எந்த வயதிலும் தசாபுத்தியை கண்டோ அந்தரத்தை கண்டோ கோச்சார நிலையை கண்டோ பயப்பட தேவையில்லை. இதற்கு தான் இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறோம். இதுவரை ஜோதிடத்துறையில் எந்த மகான்களும் அறிவிக்காத ஒன்று. இந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து பலரும் பயன்பெற்று வருகிறார்கள். ஏற்கனவே இயற்கை ஜோதிடம் பதிவை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வருமுன் காப்போம் திட்டம் என்றால் என்னவென்று தெரியும். புதிதாக நீங்கள் இந்த பதிவை பார்ப்பது என்றால் இந்த வருமுன் காப்போம் திட்டத்தை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த ஸ்கிரீன் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்த பின் வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து வாழ்வில் என்றென்றும் இளமை முதல் முதுமை வரை இன்பமாய் வாழ வருமுன் காப்போம் திட்டம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் என சொல்லி, எங்கும் எந்த இடத்திலும் நேர்மையாக துணிச்சலாக யாரிடமும் கை கட்டி நிற்காமல் சுயமாக உழைத்து வாழ வேண்டும் என்று எண்ணக்கூடிய மேச ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.